ஒருத்தவங்க கூட பிரச்சனை சண்டை அப்படின்னா உங்கள் மனசு அதை நோக்கியே பயணம் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னு நினச்சிங்களேன், அவனை பற்றியான பழைய சிந்தனை ஓடும். நமக்கு முன்னாடி அவன் அதை செஞ்சான், இதை செஞ்சான், அப்படியே கற்பனை உலகத்தை அது உங்களை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனை கொல்லணும், வெட்டணுன்ற மனநிலை கொண்டு போயிடும். ஸோ அது எங்கே அந்த மனநிலைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? அந்த நிலைக்கு போகிறதுக்கு அது உங்கள் மனம்தான். ஸோ உங்கள் மனம்தான் உங்களை கொலைகாரனே ஆக்குது. அதே விஷயத்த சரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா சரி இதை நம்ம கடந்து போயிடுவோம், அவனுடைய குணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை கடந்து போயிடுவீங்க. இல்லை அவனை பற்றி நான் டீப்பாக வச்சிங்கன்னா நீங்கள் கொலைகாரனாக ஜெயிலுக்கு தான் போவீங்க. அதுக்கு காரணம் வந்து அவன் கிடையாது, உங்களுடைய மனம் தான் அதை கொண்டு போகுது. ஓகேங்களா? எப்பயும் மனதை வந்து தெளிவாக வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உள்ளே போட்டு வைக்கக்கூடாது. மனதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் தான் சேகரிக்கணும், கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுறணும். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்தான் நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தவங்களோட பிரச்சனை ஒரு சண்டைனா பின்னாடி போய் அதான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையை தோண்ட என்ன ஆகும், தோண்ட வாடை தான் வரும். ஸோ அது மாதிரி தான்